நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட தலைப்பு என்னென்னா, ஒற்றுமையால் தப்பித்த புறா கூட்டம். ஒரு காட்டில் வந்து மான், எலி, புறா இவங்க 3 பேரும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. நல்லா ஜாலியாக பேசுகிறது, அப்புறம் அப்படி சாப்பிட்றது, இப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்படியே சுற்றி இவங்க ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ஒரு வேடம் வந்து பார்த்தான். அந்த ஒரு காட்டில் வந்து பார்த்தா ஏகப்பட்ட புறாங்க இருந்தது. நம்ம இந்த புறாங்களெல்லாம் எப்படி பிடிக்கிறதுன்ட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து அவங்க ஆலோசனை பண்ண பேசிகிட்டு இருக்கிறத வந்து எலி கேட்டுருச்சு. எலி கேட்ட உடனே அது பதறி அடித்து வந்து புறாங்கக்கிட்ட வந்து சொல்லித்தான், இந்த மாதிரி நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து வலை விரிக்க போகிறாங்க. வலை விரித்து அதில் வந்து கம்பு இதெல்லாம் போட்டுருவாங்க. நீங்கள் வந்து அதை சாப்பிடக்கூடாது. அதை அந்த கம்பு இதில் போட்டு வச்சுருந்தால, கும்பலாக போட்டு வச்சுருந்தால அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் மாட்டிப்பீங்க அப்படின்ட்டு. சரின்னு தலையாட்டிட்டு அப்புறம் இவன் சும்மா சொல்லுவான்டா, நம்மளுக்கு ஈஸியாக உணவு கிடைக்க போதில்ல, அதனால் இவன் வந்து நம்ம மேலே போகிற மேலே சொல்கிறான் அப்படின்ட்டு இதுங்க சொல்ல காலையே வாங்கலை. அப்புறம் அடுத்த நாள் வந்த உடனே வலை விரித்து புறாங்களுக்கு கம்பு, நெல், அரிசி எல்லாம் போட்டு வச்சிட்டாங்க. உடனே எல்லா புறாவும் சேர்ந்து அந்த இதை தின்னும்போது எல்லா புறாவும் மாட்டிக்கிச்சு. எல்லா புறாவும் பண்ணணும். ஐயோ! அப்புறம் பறக்க முடியல. ஒன்று பறக்குது, ஒன்று கீழே இருக்குது. இப்படி இருக்கிறதுனால ஒன்றுமே முடியல. அதனால் ஒன்றுமே பண்ணணும். அப்போ வந்து மான் அந்த பக்கம் வந்து, நண்பா நான் சொன்னேனே கேட்டிங்களா? நான் சொன்னதை கேட்கறதுனால இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் வந்து வலையில் வந்து மாட்டிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் தப்பிக்கணுன்னா ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் மொத்த பேரும் மேலே பறந்தால் தான் தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு. எப்படி நாங்கள் தப்பிக்கலாம்? அவன் தான் அங்கே வலை கட்டிட்டு, அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்ட்டு மான் என்ன பண்ணியிருக்கு, அந்த வேடனை பார்த்துக்கிட்டே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு செத்த மாதிரி விழுந்துருச்சு. இவன் வந்து வலையெல்லாம் அதுக்கு முன்னாடியே பிரித்து வச்சுட்டு புறாங்களை பிடிக்காமல் மானை அங்கே செத்துக்கணும். இவ்வளோ பெரிய மான். ஃபஸ்ட்டு அந்த மானை போய் நம்ம கட்டி போட்டு வந்து அடுத்தது இவங்க எல்லாத்தையும் பிடிச்சிக்கணும். உடனே அவன் அந்த மானுக்கிட்ட போனால் மான் எகிரிச்சு உயிர் தெளிஞ்சு ஓடியே போயிடுச்சு. ஐயோ மானம் போயிடுச்சுன்ட்டு அங்கேருந்து இங்கே திரும்பி வந்தான் பாருங்க. இங்கே திரும்பி வந்தால் வலையோட புறா பறந்து போய் அப்புறம் ரொம்ப தூரம் போய் எலிங்க கிட்ட போய் அது வலையோட இறங்கிச்சு. உடனே எலி நண்பர்கள் வந்து அந்த வலையெல்லாம் பிரித்து இவங்களை காப்பாற்றிட்டாங்க. உடனே எல்லா புறாவும் இப்போயாவது நான் சொன்னேன், நீங்கள் மொத்தமாக பறந்ததுனால இந்த தச்சிங்க அப்படின்னோடனே உடனே எல்லா புறாங்களும் அந்த எலிக்கும் மானுக்கும் நன்றி சொன்னாங்க. நன்றி, வணக்கம்.